students, in 12th economics, in the previous classes you have learned about the World Trade Organization and its agreements. World Trade Organization's objectives and what are the agreements related to World Trade Organization. That is, Agreement on Trade Related Intellectual Property Rights, TRIPS. Agreement on Trade Related Investment Measures, TRIMS. General Agreement on Tariff in Services, GATS. Phasing out of Multi-Fiber Agreement, that is MFA. And Agreement on Agriculture, AOA. And Dispute Settlement Body. Already you have learned. Let us see the functions of World Trade Organization. What are the functions? அதோடைய வேலைகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So the following are the functions of WTO. The World Trade Organization facilitates the implementation, administration and operations of the objectives of the agreement and of the multilateral trade agreements. அதாவது என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸோட போட்டுக்கிடுது அப்படின்றத பற்றி அந்த அக்ரிமெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது, அதை அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ண வேண்டியது, அண்ட் தென் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது. ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டில் சொன்னதை ஃபாலோ பண்ண வைக்கணும் அந்த நாடுகளை. ஸோ இந்த 3 வேலையவும் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் முக்கியமாக பண்ணுது. அதை தான் சொல்கிறாங்க, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த இம்ப்ளிமெண்டேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட் அண்ட் ஆஃப் த மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்னால் ஒரு நாடு பல நாடுகளோட அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கலாம். எதற்காக அப்படின்னா ட்ரேடு பண்ணுறதுக்காக, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பல நாடுகளோட ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை போட்டுக்கிறத தான் நம்ம மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வேண்டியது, ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸோடைய முக்கியமான நோக்கம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இட் ப்ரொவைட்ஸ் த ஃபாரம் ஃபார் நெகோசியேஷன்ஸ் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ் கன்சர்னிங் their multilateral trade relations in matters relating to the agreement. அந்த அக்ரிமெண்ட்டில் சொன்னதை ஃபாலோ பண்ணணும். என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸ்க்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸ்க்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இந்த 2 கண்ட்ரீஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய மல்டிலேட்ரல் ட்ரேடு ரிலேஷன்ஸை என்னன்றதை சொல்லணும். அதாவது ட்ரேடு சம்பந்தமான அக்ரிமெண்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்றதும் அதை வந்து என்ன அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அந்த கண்ட்ரீஸ்க்கு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ண வைக்க வேண்டியது இந்த WTOவுடைய முக்கியமான வேலை. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் த ஃபாரம் ஃபார் நெகோசியேஷன்ஸ் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ் கன்சர்னிங் their multilateral trade relations in matters relating to the agreements. Next one is, it administers the understanding of rules and regulations and procedures governing the settlement of disputes. அதாவது இது வந்து ஒரு டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி அப்படின்ற ஒன்று வந்து WTOவில் வந்து இருக்குது. அந்த பாடி, அந்த அமைப்போடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஒரு கண்ட்ரி கொடுக்குது. என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரேடு ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ். இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரியோ எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரியோ மற்ற கண்ட்ரீஸ் மேலே புகார்களை கொடுக்குது. இந்த மாதிரி இந்த கண்ட்ரி இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இதனால் எங்களுக்கு வந்து லாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில புகார்களை கொடுக்கும்போது அந்த புகார்களை within 18 months from the date of registering the complaints, the WTO analyzes the problems and give the solution to that problem. இதுதான் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியோடைய முக்கியமான வேலை. அப்போ அந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியை அட்மினிஸ்டர் பண்ணுறது, அதை அமைக்கிறது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸை கவர்ன் பண்ணுறது, ஃப்ரேம் பண்ணுறது, இது எல்லாமே யாருடைய வேலை அப்படின்னா இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான வேலை. ஸோ இட் அட்மினிஸ்டர்ஸ் the understanding on the rules and procedures governing the settlement of disputes, and it cooperates with the IMF
and the World Bank and its affiliated agencies with a view to achieving greater coherence in global economic policy making. Global economic policy makingல இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடையும் வேர்ல்டு பேங்கோடையும் சேர்ந்து சில பாலிசிஸை வந்து மேக் பண்ணுறாங்க. அது வந்து நாட்டில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக இருக்கிறதா அமையணும் அப்படின்றதுக்காக அவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சில எக்கனாமிக் பாலிசிஸை, குளோபல் எக்கனாமிக் பாலிசிஸை உருவாக்குறாங்க. அதுதான் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான நோக்கம். அப்போ குளோபல் எக்கனாமிக் பாலிசியை மேக் பண்ணணும்னா அது யார் கூடலாம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா IMF அண்ட் வேர்ல்டு பேங்க், அதோடைய அஃபிலியேட்டட் ஏஜென்சிஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 5 groups ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தோம். IDA, IMF அண்ட் வேர்ல்டு பேங்க். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம், அதாவது மைக்கா, ICSID. இந்த நிறுவனங்களோட, இந்த அமைப்புகளோடையும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் தேவையான எக்கனாமிக் பாலிசியை மேக் பண்ணுறது இந்த WTOவுடைய முக்கியமான நோக்கம். ஸோ there are 4 functions given elaborately. What are they? It facilitates the implementation, administration, operations of the objectives of the agreement and of the multilateral trade agreements. Next one, it provides the forum for negotiations among its members concerning their multilateral trade relations in matters relating to the agreement. And it administers the understanding on rules and procedures governing the settlement of disputes. And it cooperates with the IMF and the World Bank and its affiliated agencies with a view to achieving greater coherence in global economic policy making. அண்ட் இந்த கொடுத்த ஃபங்க்ஷன்ஸை ஷார்ட்டாக ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் கொஸ்டின்ஸில் ஹாஃப் இயர்லியில் இது வந்து புக் பேக்கில் வராது. இந்த மேஜர் WTO ஃபங்க்ஷன்ஸ் வந்து புக் பேக்கில் வராது, பட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. வாட் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிறத கண்டிப்பாக அட் அ கிளான்ஸ் நீங்கள் விடணும். ஸோ கண்டிப்பாக முடிந்தால் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் உங்களை தயார்படுத்திக்கோங்க. தென் வாட் ஆர் த மேஜர் WTO ஃபங்க்ஷன்ஸ்? அட்மினிஸ்டரிங் WTO ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி இந்த மேலே சொன்ன பாயிண்ட்ஸில் இருக்கிறத ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அட்மினிஸ்டரிங், அதுக்கப்புறம் நிறைய சென்டென்ஸாக கொடுத்துருந்தாங்க. என்ன சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அட்மினிஸ்டரிங், ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த அக்ரிமெண்ட்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க அட்மினிஸ்டரிங் WTO ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். அண்ட் ஃபாரம் ஃபார் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ், அடுத்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் அ ஃபாரம் ஃபார் நெகோசியேஷன் சொன்னாங்களா, இங்கே ஷார்ட்டாக ஃபாரம் ஃபார் ட்ரேட் நெகோசியேஷன். அண்ட் அடுத்தது பாருங்களேன், ட்ரேடு செட்டில்மெண்ட், அந்த செட்டில்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் பாடியோடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கவர்ன் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்களா, அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் ட்ரேடு டிஸ்பியூட்ஸ் அண்ட் மானிட்டரிங் நேஷ்னல் ட்ரேடு பாலிசிஸ், 4th பாயிண்ட். அடுத்து 5th 6th உங்கள் புக்கில் கொடுக்கல, அது கொஞ்சம் எக்ஸஸான பாயிண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் மட்டும் இந்த WTO வந்து ப்ரொவைட் பண்ணலை, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஒரு கண்ட்ரி அண்டர் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலோ டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்தாலோ அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் சர்வீசஸையும் இந்த WTO வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் நிறைய வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதனால் அவங்களுடைய நாடு வந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும் அப்படின்றதுக்காக டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட் டு த டெவலப்பிங் கண்ட்ரீஸ். தட் இஸ் ஆல்சோ எ மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் WTO. அண்ட் கோஆப்ரேஷன் வித் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 5 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க், IMF, IDA அண்டு மைக்கா, ICSID. இந்த 5 இன்ஸ்டிடியூஷன்ஸோடையும் ஒரு ஒற்றுமையை வந்து உருவாக்கிக்கிட்டு சுமூகமான நல்லுறவை ஏற்படுத்திக்கிட்டு அந்த நாட்டோடைய
கோஆப்ரேஷனுக்காக இது வந்து செயல்படுது. அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதான் இந்த WTOவுடைய முக்கியமான நோக்கம். நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இந்த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்களுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்தி அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை சஸ்டெயின் பண்ணணுன்றது தான் இந்த WTOவுடைய முக்கியமான நோக்கம். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO. And let us in the next class we will see the achievements of WTO.